விடுமுறை முடிந்து ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். இருமொழிக் கொள்கையில் உறுதியாக இருப்பதாகவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு எப்பொழுது என்ற கேள்வி எழுந்தது. இந்நிலையில் பள்ளிகள் திறப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு என்பன உள்ளிட்டவை குறித்து தலைமைச் செயலகத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் பள்ளி கல்வி உயர் அலுவலர்களோடு அமைச்சர் ராஜ்மோகன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அதன்பின் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள 9 பாட புத்தகங்களை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோடை விடுமுறை முடிந்து 1 முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் 4ஆம் தேதியும் 4 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு திட்டமிட்டபடி ஜூன் 1ஆம் தேதியும் பள்ளிகள் திறக்கப்படும் என்றார். எதிர்வரும் கல்வியாண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1/6/2026 இருந்து பள்ளிக்கூடங்கள் மீண்டும் திறக்கப்பட்டு அதனுடைய வழமையான பணிகள் இதன் மூலம். மேலும் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நடப்பாண்டு புதிய பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்படுவதாகவும் அதற்காக ஜூன் 1 முதல் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். அந்த டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் பிரிண்ட் செய்யப்பட்டு, அது மட்டும் கிடையாது, 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிரையான்ஸ், பென்சில் ஆரம்பித்து அவர்களுக்கு தேவைப்படுற அந்த வெல்க்ரோ செப்பல் வரைக்குமான பல்வேறு விஷயங்களை நம்ம மாநில அரசு தருகிறது. அதெல்லாம் அந்தந்த பள்ளிக்கூடங்களுக்கு ரெடியா அனுப்பி வைக்கப்பட்டது. ஏற்கனவே திட்டமிட்டபடி நாளை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என அமைச்சர் ராஜ்மோகன் கூறினார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு உண்மையில ஒவ்வொரு வீடுமே இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். இந்தியா பாகிஸ்தான் பார்டரை விட பப்ளிக் எக்ஸாம் எழுத கூட தான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். அப்படி இல்லாம இந்த தேர்வில் பங்கெடுத்த ஒவ்வொரு மாணவரும் மாணவியுமே வெற்றியாளர்களா அவர்களுக்கு அந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் நாளை மறுநாள், அதாவது 20ஆம் தேதி வெளியாகிறது என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவிக்கிறோம். மத்திய கல்வி அமைச்சகத்தின் PM ஸ்ரீ திட்டத்தை தமிழக அரசு ஏற்குமா என்ற கேள்விக்கும் அமைச்சர் ராஜ்மோகன் பதிலளித்தார். இருமொழிக் கல்வி என்பது அவரவர்களுக்கு அவர்களுடைய தாய்மொழி ரொம்ப முக்கியம். உறவுகளோடு பேச தாய்மொழி, உலகத்தோடு பேச ஆங்கில மொழி என்பதுல தான் நம்ம உறுதியா இருக்கிறோம். அடுத்த கூட்ட ஆய்வுகள்லாம் மேற்கொண்டு அடுத்த கட்ட படிப்பு குறித்து தெரிவிக்கிறோம். வெயிலின் தாக்கத்தை பொறுத்து பள்ளி திறப்பு தேதியில் மாற்றம் செய்வது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவு அறிவிக்கப்படும் எனவும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். கர்நாடகா சுற்றுலா சென்ற சென்னையை சேர்ந்த பெண் யானைகள் மோதலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் யானைகள் மோதலில் சிக்கி சென்னையைச் சேர்ந்த பெண் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவத்தின் சோக காட்சிகள்தான் இவை. சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த 33 வயதான ஜுனேஷ் என்ற பெண் தனது கணவர் மற்றும் 6 வயது மகளுடன் கர்நாடகாவுக்கு சுற்றுலா சென்றார். 2 நாட்கள் கர்நாடகாவில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு சென்று சுற்றி பார்த்த ஜுனேஷ் இறுதியாக குடகு மாவட்டத்தில் உள்ள துபரே யானைகள் முகாமிற்கு சென்றுள்ளார். அடுத்த சில வினாடிகளில் தனக்கு என்ன நேர இருக்கிறது என்பதை அறியாத ஜுனேஷ் கணவர் மற்றும் மகளுடன் அங்கு நிலவிய ரம்யமான சூழலையும் காவிரி ஆற்றில் யானைகள் குடிப்பதையும் ரசித்து பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது காவிரி ஆற்றில் குடித்து கொண்டிருந்த யானைகளுக்கிடையே திடீர் மோதல் ஏற்பட்டது. இதில் கஞ்சன் என்ற யானை மார்த்தாண்டா என்ற யானையை கடுமையாக தாக்கியது. கஞ்சன் யானை தாக்கியதில் நிலை குலைந்த மார்த்தாண்டா யானை கரையோரம் நின்றிருந்த ஜுனேஷ் மீது விழுந்தது. இதைக் கண்டு பதறிப்போன ஜுனேஷின் கணவர் ஜோயல் ஒரு கையில் தனது மகளையும் மற்றொரு கையில் மனைவியையும் காப்பாற்ற போராடினார். இருப்பினும்
கஞ்சன் யானையின் தொடர் தாக்குதலால் எழுந்திருக்க முடியாமல் மார்த்தாண்டா யானை தவிக்க அதனடியில் மாட்டிக்கொண்ட ஜூனேஷ் பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவ இடத்தில் இருந்து சுற்றுலா பயணிகளை உடனடியாக அப்புறப்படுத்திய வனத்துறையினர் ஜூனேஷின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். உயிருக்கு போராடிய தனது மனைவியை காப்பாற்ற யாரும் முன்வராதது கடும் மனவேதனையை ஏற்படுத்துவதாக ஜூனேஷின் கணவர் ஜோயல் தெரிவித்துள்ளார். அவங்களால வர முடியல, நான் தான் போயிட்டு இழுத்துட்டு வந்தாங்க. எல்லாரும் ஓடிட்டாங்க. நோ ஒன் தேர் டு சேவ் ஹர். நோ எமர்ஜென்சி வெஹிக்கிள். உயிரிழந்த ஜூனேஷின் குடும்பத்திற்கு கர்நாடக வனத்துறை அமைச்சர் ஈஸ்வர் கந்த்ரே இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் ஜூனேஷின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அம்மா உணவகங்களை சீரமைக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சியில் 383 அம்மா உணவகங்களும் பிற மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் மூலம் 237 அம்மா உணவகங்களும் செயல்பட்டு வருகின்றன. இந்த உணவகங்களில் தரமான மற்றும் சுவையான உணவு வழங்கப்படுவதில்லை என புகார் வந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து அம்மா உணவகங்களின் உள்கட்டமைப்பு வசதிகளை உடனடியாக மேம்படுத்தவும், சமையல் உபகரணங்களை உடனடியாக கொள்முதல் செய்து சுவையான மற்றும் தரமான உணவுகளை தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதேபோல மின்சார வாரியத்தின் உற்பத்தி திறன், மின் தேவை, மின் விநியோகம், நிதிநிலை மற்றும் எதிர்கால கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் குறித்தும் முதலமைச்சர் கேட்டறிந்தார். தேர்தல் தோல்வியால் திமுக சிதறிவிடவில்லை என்று கூறியுள்ள அக்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின், கடந்த ஆட்சியின் திட்டங்கள் தொடர்வதால் தற்போதும் திமுக தான் ஆட்சியில் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட திமுக செயலாளரும் எம்எல்ஏவுமான பூண்டி கலைவாணன் மகள் திருமண விழா தஞ்சாவூரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்துவிட்டதை போன்ற தோற்றத்தை இன எதிரிகள் ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். ஆனால் தோல்வியடைகிற நேரத்தில் தான் திமுக எப்பொழுதுமே ஒரு பினிக்ஸ் பறவையை போல கிளர்ந்து எழக்கூடிய நிலையில அது வரும். ஏதோ ஒரு சோகத்தில் இருப்பது போல நான் பார்க்குறேன். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த மேடையில் இருக்கக்கூடியது மட்டும் இல்லை, எதிரில் இருக்கக்கூடிய கூட நீங்கள் சோகமாக உட்கார்ந்து காட்சி பார்க்குறேன். நாம் சோகப்பட இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். தாவேக்கவினர் கண்ணுக்கு தெரியாமல் நடத்திய பரப்புரையை முறியடிக்க திட்டம் வகுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் என்று சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு அவர்களை அவருடைய பேரன்கள், அவருடைய தாத்தாக்களை, அப்பாக்களை, அம்மாக்களை, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களிடத்தில் அந்த குழந்தைகள் மூலமாக பிரச்சாரங்களை நடத்தி ஒரு திட்டமிட்ட பணி நடந்து முடிந்திருக்கு. தேர்தல் தோல்வியால் திமுக சிதறிவிடவில்லை என்றும் சோர்ந்து விடவில்லை என்றும் மு.க.ஸ்டாலின் கூறினார். அதிமுக தரப்பிலோ திமுக தரப்பிலோ அதிகாரப்பூர்வமா எங்கள்கிட்ட யாரும் அணுக கிடையாது. அதிகாரப்பூர்வமா பேசினாதான் நாங்க சொல்ல முடியும். அப்படி கிடையாது, காசிப்ஸ் தானே. இப்படி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க. அவ்வளவுதான். எத்தனையோ விஷயங்களை பேசினாரு கூட்டணி தலைவர். அதிமுக திமுக கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமாக தலைவர்கள் யாரும் தன்னிடம் பேசவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதரவு தருவதற்காக தமிழக வெற்றிக் கழகத்திடம் பேரம் பேசவில்லை என்றும் தெரிவித்தார். 2 சீட்டை வச்சுட்டு நான் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு யார்ட்டையும் நாங்க பார்கெயின் பண்ணல. தாவேக்காவில பார்கெயின் பண்ற அளவுக்கு எங்களுக்கு யார்ட்டையும் அக்சஸ் கிடையாது. தலித் முதலமைச்சர் என்று அரசியல் கட்சிகள் விடுத்த கோரிக்கையை தாம் நகைச்சுவையாக எடுத்துக் கொண்டதாகவும் திருமாவளவன் கூறினார். அது நான் ஃபன்னியா எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். தமிழ்நாட்டு அரசியல் சமூக நீதி மண் என்று சொன்னாலும், பெரியார் மண் என்று சொன்னாலும், இன்னும் சாதிய இறுக்கத்திலிருந்து விடுபடாத ஒரு மாநிலம். தாவேக்கவை கடந்த காலங்களில் பாஜகவின் RSSன் பிள்ளைகள் என தாம் விமர்சனம் செய்துள்ளதாகவும் அந்த விமர்சனம் அப்படியேதான் உள்ளது எனவும் திருமாவளவன் தெரிவித்தார். உதகை செல்லும் மக்களை இப்படி விதவிதமான உருவங்களுடன் வரவேற்கிறது மலர் கண்காட்சி. அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி தொடங்கியுள்ள நிலையில் காட்சி மாடத்தில் 128வது ஃபிளவர் ஷோ என்ற எழுத்துக்கள் பூக்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளன.
தமிழ்நாடு வரைபடம், 10 அடி உயர திருவள்ளுவர் சிலை, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், திருவாரூர் ஆழித்தேர் உள்ளிட்டவையும் பார்வையாளர்களை மெய்மறக்க வைக்கின்றன. திருவள்ளுவர் அப்புறம் தேர் எல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லா ஃப்ளவர்ஸையும் வச்சு டிஃப்ரெண்ட் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். மகாபலிபுரம், ஏர் உழவன், மீனவர், மலை ரயில், தோடர் பழங்குடிகளின் வீடு, பரதநாட்டிய மங்கை, தவில், ஒயிலாட்டம், மயில் தோகை, கரகாட்டம், நாதஸ்வரம் உள்ளிட்ட இசைக்கலைஞர்கள் போன்ற மலர் உருவங்களும் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. மலர் கண்காட்சியை உதகை சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் பார்வையிட்ட நிலையில் அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடக்க விழாவில் பங்கேற்கவில்லை. கோவையில் 13 வயது சிறுவனை சக நண்பர்களை அடித்து கொலை செய்ததோடு யாருக்கும் தெரியாமல் புதைத்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருகூர் நியூ காலனி பகுதியைச் சேர்ந்த பாரதி ராஜாவின் மூத்த மகள் திவிஸ் 7ஆம் வகுப்பு படித்து வந்த திவிஸ் கடந்த 15ஆம் தேதி நண்பர்கள் சிலருடன் மாசாணியம்மன் கோயில் அருகே உள்ள வாய்க்காலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளார். வெகுநேரமாகியும் திவிஸ் வீடு திரும்பாத நிலையில் பெற்றோர் சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சிறுவனுடன் சென்ற அவரது நண்பர்களிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்திய நிலையில் அதிர்ச்சி தகவல் வெளியானது. மீன்பிடித்த போது ஏற்பட்ட தகராறில் திவிஸின் நண்பர்களே அருகில் கிடந்த காலி மதுபாட்டில்கள் மற்றும் கல்லால் அவரை தாக்கியுள்ளனர். இதில் திவிஸ் உயிரிழந்த நிலையில் உடலை அங்கேயே ரகசியமாக குழி தோண்டி புதைத்துள்ளனர். திவிஸின் உடல் தோண்டி எடுக்கப்பட்ட நிலையில் 2 சிறுவர்களையும் கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். വടശ്ശേരി ദാമോദര മേനോൻ സതീശൻ എന്ന ഞാൻ கேரள மாநில முதலமைச்சராக வி.டி. சதீஷன் பதவியேற்ற காட்சிகளே இவை. 140 தொகுதிகளை கொண்ட கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. நீண்ட இழுபறிக்கு பிறகு எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த வி.டி. சதீஷனை முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சி அறிவித்தது. இந்த நிலையில் திருவனந்தபுரத்தில் உள்ள சென்ட்ரல் மைதானத்தில் பிரம்மாண்டமாக நடந்த விழாவில் வி.டி. சதீஷன் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். വടശ്ശേരി ദാമോദര മേനോൻ സതീശൻ എന്ന ഞാൻ നിയമം വഴി സ്ഥാപിതമായ ഭാരതത്തിന്റെ ഭരണഘടനയോട് നിർവ്യാജമായ വിശ്വസ്തതയും காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ரமேஷ் சென்னிதாலா, சனி ஜோசப், கே முரளிதரன் உட்பட 11 பேரும், கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 9 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்கள், கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன், பாஜக மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்று வாழ்த்தினர். 43 ஆண்டுகளுக்கு பிறகு நார்வேக்கு இந்திய பிரதமர் சென்றுள்ள நிலையில் பசுமை உத்திசார் கூட்டாண்மை உட்பட பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 5 நாடுகளுக்கான அரசுமுறை பயணத்தின் 4வது நாடாக பிரதமர் நரேந்திர மோடி நார்வே நாட்டின் தலைநகர் ஓஸ்லோவிற்கு சென்றுள்ளார். 43 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நார்வே நாட்டிற்கு பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும். இந்நிலையில் இரு தலைவர்களும் அரசு விருந்தினர் மாளிகையில் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது உயர்தர சுகாதார சேவைகள், டிஜிட்டல் சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, மருத்துவ தொழில்நுட்ப ஆராய்ச்சி ஆகியவற்றுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் பேசிய பிரதமர் மோடி, பஹல்கம் பயங்கரவாத தாக்குதலின் போது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்தில் உடன் நின்று நார்வே தனது உண்மையான நட்பை நிரூபித்ததாக கூறினார். आज विश्व एक अस्थिरता और अनिश्चितता के दौर से गुजर रहा है. यूक्रेन हो या वेस्ट एशिया, दुनिया के कई हिस्सों में நார்வே அரசு தனது நாட்டின் மிக உயரிய சிவிலியன் விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ராயல் நார்வீஜியன் ஆர்டர் ஆஃப் மெரிட் விருதை பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவித்துள்ளது. சர்வதேச அளவில் பிரதமர் மோடி பெறும் 32வது உலகளாவிய விருது இதுவாகும். ஹைதராபாத் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் தோல்வியடைந்த சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் செல்லும் வாய்ப்பை கிட்டத்தட்ட இழந்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ்கே அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன்களை குவித்தது. ஒருவரும் அரை சதம் கூட அடிக்காத நிலையில் அதிகபட்சமாக டெமால் பிராவிஸ் மட்டும் 44 ரன்கள் சேர்த்தார். ஹைதராபாத் தரப்பில் கேப்டன் கம்மின்ஸ் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். பின்னர் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி 5 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 19 ஓவர்களிலேயே வெற்றி இலக்கை எட்டிப்பிடித்தது.
அதிரடியாக விளையாடிய இஷான் கிஷன் 47 பந்துகளில் 70 ரன்கள் குவித்து வெற்றிக்கு வித்திட்டார். அவருக்கு பக்கபலமாக கிளாசனும் 47 ரன்கள் சேர்த்தார். 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சென்னை அணி தோற்ற நிலையில் பிளே ஆஃப் செல்வதற்கான கதவுகள் கிட்டத்தட்ட மூடப்பட்டுள்ளன. சென்னை பிளே ஆஃப் செல்ல வேண்டுமானால் 21ஆம் தேதி குஜராத் அணியை அதிக நெட் ரன் ரேட்டுடன் கட்டாயம் வெல்ல வேண்டும். அதேபோல லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் அணி தோற்க வேண்டும். இவ்விரண்டில் ஏதேனும் ஒன்று நடக்காவிட்டாலும் சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்குள் செல்ல முடியாது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த போட்டியில் சிஎஸ்கே தோற்றதால் போட்டியை கண்டுகளித்த ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். கெய்க்வாடோ இல்லனா ஃபினிஷிங் டூபே கொஞ்சம் நல்லா அடிச்சிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 15-20 ரன் ஷாட் ரொம்பவே மிஸ் பண்ணோம். இன்னைக்கு லாஸ்ட் மேட்ச் வருவாரோ ஏதோ இம்பாக்ட் பிளேயரான்னு நினைச்சோம், அதுவும் வரல. பாப்போம் நெக்ஸ்ட் வருஷம். இன்னைக்கு ஏன் தோத்தாங்கன்னா அவங்க மேட்ச்ல ஃபோக்கஸ் பண்ணல, ஃபுல்லா தோனி தல தர்சனம்னு ஃபோக்கஸ் பண்றாங்க, அதனாலதான் தோத்தாங்க இன்னைக்கு மேட்ச். அப்புறம் கெய்க்வாட் ரொம்ப ஸ்லோவா ஆட்டார் ப்ரோ. கெய்க்வாட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடலாம். கேப்டன்சிலாம் ஓகே தான், பட் நல்லா ஆடலாம் ப்ரோ. ஸ்லோ எல்லாம் ஆடல தம்பி, டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினாங்க, அது ஒத்துக்கோ. நீங்க தம்பி தான் அடுத்த மேட்ச் கெய்க்வாட் பண்ணானா அவன் ஆடல. ஆக்சுவலா இவருக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஐபிஎல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச்க்கு வந்திருக்காரு. ஸோ வின் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா வந்தோம், பட் அன்லக்கிலி நம்ம தோத்துட்டோம். ஆனா வெறியாவது ப்ரோ. எப்படி ப்ரோ தோக்கலாம்? நீ டென்ஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் கேப்டனை மாத்துங்க, டீமா மாத்துங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். அடுத்த வருஷம் பார்க்கலாம். நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு மத்திய பிரதேசம் முதல் தெற்கு உள் கர்நாடகா வரை வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 24ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. குறிப்பாக நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. அதேபோல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நாளையும் மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக இரண்டாக உடைந்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. மறுபுறம் பொதுக்குழுவை கூட்ட எஸ்பி வேலுமணி தரப்பு தீவிரம் காட்டி வருகிறது. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஆளும் கட்சி அல்லது எதிர்க்கட்சி என எப்போதும் அதிகார மையமாக விளங்கிய அதிமுக நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் 47 இடங்களில் மட்டுமே வென்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் போன்றோர் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். குறிப்பாக கடந்த 13ஆம் தேதி சட்டப்பேரவையில் நடைபெற்ற தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக எம்எல்ஏக்கள் 2 பிரிவுகளாக பிரிந்து வாக்களித்தனர். இபிஎஸ் தலைமையிலான 22 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு எதிராக வாக்களித்த நிலையில் எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் 25 பேர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தனர். இதன் மூலம் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு வெட்ட வெளிச்சமானது. விஜய்க்கு ஆதரவளித்த 25 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என சபாநாயகரிடம் இபிஎஸ் தரப்பு மனு அளித்ததுடன் போட்டிக் குழுவில் இருந்த மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சி பதவிகள் அனைத்தும் பறிக்கப்பட்டன. மறுபுறம் அதிமுக பொதுக்குழுவை கூட்ட எஸ்பி வேலுமணி தரப்பு தீவிரம் காட்டி வருகிறது. இதற்காக பொதுக்குழு உறுப்பினர்களின் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியுள்ள அத்தரப்பு இதுவரை 1000த்திற்கு மேற்பட்டவர்களிடம் கையெழுத்து வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுகவில் மொத்தம் உள்ள 82 மாவட்ட செயலாளர்களில் 50ற்கு மேற்பட்டோர் வேலுமணி தரப்புக்கு ஆதரவு தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகின. அதைத் தொடர்ந்து 28 மாவட்ட செயலாளர்களை நீக்கிய எடப்பாடி பழனிசாமி 15 பேரை புதிதாக நியமித்திருப்பதாக தெரிகிறது. இதனிடையே அதிமுகவில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை நாமே பேசி தீர்த்துக் கொள்வோம் என எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு உருக்கமாக கடிதம் எழுதியுள்ளார். அதில் காய்ந்த மரம்தான் கல்லடிபடும் என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி எதிரிகளின் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி அதிமுக எனும் கம்பீரமான ஆலமரத்தின் நுனிக்கிடையில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தையே வெட்டி சாய்க்க சிலர் பார்க்கிறார்கள் என்றும், ஆனால் அவர்கள்தான் கீழே விழுந்து உருக்குலைந்து போவார்களே தவிர இந்த இயக்கத்திற்கு எந்த தீங்கும் வராது என்றும்
வேலுமணி தரப்பை சூசகமாக விமர்சித்துள்ளார். முன்னதாக கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான செம்மலை கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். கற்பூரம் கரையலாம், கட்சி கரையலாமா என எடப்பாடி பழனிசாமிக்கு செம்மலை கடிதமும் அனுப்பியுள்ளார். எனது இந்த விலகலுக்கு பிறகாவது பொதுச் செயலாளர் அவர்கள், மற்ற தலைமை கழக நிர்வாகிகள், தலைமை கழக செயலாளர்கள், மூத்த நிர்வாகிகள் எல்லாம் இனிமேலாவது தங்களுக்கு இருக்கிற அந்த ஈகோவை மறந்து இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும். அதே சமயம் அரசியல் சுயநலத்திற்காக செம்மலை கட்சியில் இருந்து வெளியேறியதாக விமர்சித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. அண்ணன் எடப்பாடியார் தான் இந்த இயக்கத்துடைய தலைமை என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2,16,00,000 தொண்டர்களால் உறுதி செய்யப்பட்டு அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதெல்லாம் நாங்கள் ஒரு பொருட்டாவே நினைக்கல. பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி ஏற்பாடு செய்துள்ளார். தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சி தலைமையகத்திற்கு செல்லாத இபிஎஸ் வழக்கமாக தலைமையகத்தில் நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பசுமை வழிச்சாலையில் உள்ள தனது இல்லத்தில் ஏற்பாடு செய்துள்ளார். தொலைபேசி வாயிலாகவே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இபிஎஸ் ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர். அதே சமயம் தங்கள் ஆதரவு எம்எல்ஏக்களுடன் வேலுமணி, CV சண்முகம் தரப்பினர் நேற்று அவசர ஆலோசனையில் ஈடுபட்டனர். முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. குறிப்பாக இபிஎஸ் தலைமையிலான மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நிறைவடைந்த பிறகு CV சண்முகம் தரப்பு செய்தியாளர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. காலை விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சென்னையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு இனி வாட்ஸ்அப் மூலம் பிறப்புச் சான்றிதழ் வழங்க மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இதற்கு முன் மாநகராட்சி இணையதளம் மூலம் பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இனி வாட்ஸ்அப் மூலம் பிறப்பு சான்றிதழை பெற்றோரே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. திருப்பத்தூர், மாடப்பள்ளி, கந்திலி, வெங்களாபுரம், காக்கணம்பாளையம் மற்றும் வாணியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கோடை வெயிலின் தாக்கத்தால் அவதியடைந்திருந்த பொதுமக்கள் கனமழையால் மகிழ்ச்சியடைந்தனர். கரூர் அருகே பலத்த காற்றால் சாலையில் மரக்கிளை சாய்ந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலசக்கரபாளையம் பகுதியில் சாலை ஓரத்தில் இருந்த பெரிய மரத்தின் ஒரு பகுதி உடைந்து சாலையில் விழுந்தது. அந்த நேரத்தில் வாகனங்கள் ஏதும் செல்லாததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. குழித்துறை, மார்த்தாண்டம், களியக்காவிளை உள்ளிட்ட பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. மழை காரணமாக பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு போன்ற அணைகளில் நீர்மட்டமும் சற்று உயர்ந்துள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் நேற்று பிற்பகலில் பெய்த கனமழையால் குண்டடிவட்டு காந்திநகர் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்தது. விநாயகர் கோவில், விளைநிலங்கள் மற்றும் சாலையில் நீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி பார்வை கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரியவர்களுக்கு 125 ரூபாயாகவும் சிறியவர்களுக்கு 75 ரூபாயாகவும் கட்டணம் வசூலிப்பதால் குடும்பத்தினருடன் வருபவர்கள் யோசிப்பதாகவும் கட்டணத்தை குறைக்க வேண்டும் எனவும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பூங்கா நிர்வாகம் கூறுகையில், பூங்கா பராமரிப்பு பணியாளர் ஊதியம் உள்ளிட்ட செலவுகளை கருத்தில் கொண்டு கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் அதே கட்டணமே வசூலிக்கப்படுவதாக தெரிவித்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதுவரை 1,74,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 2025-26 ஆண்டு சம்பா பருவத்தில் நெல் கொள்முதலுக்காக செங்கல்பட்டு மாவட்டத்தில் 171 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டுள்ளன. இதில் இதுவரை 19,159 விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களின் வங்கிக் கணக்குகளில் 339 கோடியே 51 லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. கோவையில் இரவு நேரத்தில் இளைஞர்கள் சிலர் இருசக்கர வாகனங்களில் சாகசத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. சரவணம்பட்டியிலிருந்து கோவில்பாளையம் செல்லும் சாலையில் இருசக்கர வாகனத்தில் இளைஞர்கள் ஹெல்மெட் அணியாமல் சாகசம் செய்தபடி நின்றபடியும் ஆடியபடியும் வாகனத்தை ஓட்டிச் சென்றனர். இதுபோன்ற சாகசங்களில் ஈடுபடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பது ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தெரியுமா என முதலமைச்சர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் கவர்ச்சியின் பின்னால் செல்வதாகவும் அவர் சாடியுள்ளார். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி ஓரிடத்தில் கூட டெபாசிட் கூட தக்க வைக்காமல் தோல்வியை தழுவியது. வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் இதுவரை 3வது பெரிய கட்சியாக இருந்து வந்த நாம் தமிழர் கட்சி தாவேகாவின் வருகையால் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. தேர்தலில் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற நிலையில் முதலமைச்சரும் தாவேகா தலைவருமான விஜய் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை அவரது இல்லத்திற்கே சென்று சந்தித்தார். தேர்தல் பரப்புரைகளில் விஜயை சீமான் மிக கடுமையாக விமர்சித்திருந்த போதும் அவரை நேரில் சென்று சந்தித்தது பேசுபொருளானது. இந்நிலையில் சென்னை மறைமலை நகரில் நடைபெற்ற மே 18 நினைவேந்தல் நிகழ்ச்சியில் சீமான் பங்கேற்றார். அதில் பங்கேற்ற சீமான் தமிழக அரசின் கடன் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜயை விமர்சித்தார். 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அது தெரியாம தான் முதலமைச்சர் வேட்பாளரை போட்டிட்டீங்க. 10 லட்சம் கோடி கடன் நானே பாட்டா பாடினேன். 10 லட்சம் கோடி கடல்ல நாடு, இதுல இலவசம் வேற பெருவக்க கேடு. தெருவா ஊர் ஊரா பேசினேன். முதலமைச்சர் ஆன பிறகுதான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. ஐய அப்படியா? 10 லட்சம் கடனா? கடன் 10 லட்சம் கோடி இருக்குது. இந்த இலவசங்களை கொடுக்க முடியாது. 1 லட்சம் கோடி ஏற்கனவே வட்டி, பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். வட்டியே 1 லட்சம் கோடி போகுது. நீங்க சொல்ற அறிவிப்பு இதெல்லாம் செயல்படுத்த இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டும். அப்ப மொத்த பட்ஜெட்டை வட்டியை கட்டிக்கிட்டு ரொட்டியை திண்டு திரிய வேண்டியதான் நான் சொன்னேன். நீங்க கேட்கல. போர் புரிந்து ஈரானை கைப்பற்றினால் தான் தாவேகா அறிவித்த 6 சிலிண்டர்களை தர முடியும் எனவும் சீமான் கிண்டலாக குறிப்பிட்டார். 6 சிலிண்டர் எப்படி கொடுக்குறீங்க? நானும் பார்க்க தானே போறேன். எப்படி கொடுக்குறீங்க? ஒருவேளை நீங்க போரிட்டு ஈரானையே கைப்பற்றினாத்தான் நான் மாட்டு சாணத்திலிருந்து சிலிண்டர் தயாரிச்சு என் பிள்ளைகள் கொடுக்குறேனால என்பர். மக்கள் அறிவு தலைமையை நோக்கி செல்லாமல் கவர்ச்சியின் பின்னால் செல்வதாகவும் சீமான் விமர்சித்தார். ஹிட்லரு எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி சொல்றான் பாருங்க, மக்கள் ஒருபோதும் அறிவு தலைமையை தேட மாட்டார்கள், கவர்ச்சியை நோக்கித்தான் ஓடுவார்கள். கவர்ச்சியால் உருவாக்கப்பட்ட சமூகம் ஒருபோதும் அறிவு சமூகத்தை படைக்காது. ஏன் போட்டேன்? என் பேத்தி சொல்லிச்சு போட்டேன். உன் பேத்தி ஒரு குவார்டர் கேக்குது, வாங்கி கொடுப்பியா? ஏது பேத்தி சொல்லிச்சு போட்டேன். பேரன் சொன்னான் போட்டேன். ஜனநாயகம்ங்கிறது எவ்வளவு வேடிக்கையானதா இருக்கு பாத்துக்க. இனி எந்த போராட்டத்திற்கும் தான் செல்ல போவதில்லை என குறிப்பிட்ட சீமான் தேர்தல் தோல்வியை கண்டு நாம் தமிழர் கட்சியினர் துவண்டு போக மாட்டார்கள் எனவும் குறிப்பிட்டார். காலை விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திருநெல்வேலி விக்ரமசிங்கபுரம் பகுதியில் பாபநாசம் சுவாமி கோவில் அருகே தாமிரபரணி ஆற்றில் கழிவுகள் மற்றும் பழைய உடைகளை வீசும் நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய மாவட்ட ஆட்சியர் சுகுமார் உத்தரவிட்டுள்ளார். இப்பகுதியில் ஒரே வாரத்தில் 50 டன் துணிகள் அப்புறப்படுத்தப்பட்டது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட எஸ்பியுடன் ஆட்சியர் நேரில் ஆய்வு நடத்தினார். ஆற்றங்கரையில் உள்ள மண்டப குத்தகைதாரர்கள் உட்பட 80 பேரை அடையாளம் கண்ட அதிகாரிகள் அபராதம் விதிக்கவும் முடிவு செய்தனர்.
உதகை அருகே முதுமலை புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட சிங்காரான் நீர்மின் நிலையம் செல்லும் வழியில் அண்மையில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் கருகிப்போன பகுதியில் கொட்டப்பட்டிருந்த பலாப்பழங்களை யானை ஒன்று சாப்பிடும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியுள்ளது. இதுகுறித்து விசாரணையில் இறங்கிய வனத்துறையினர் காட்டு விலங்குகளை ஊடுருவச் செய்யும் வகையில் பழங்களை கொட்டிய நிலத்தின் உரிமையாளர்களை எச்சரித்து அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்த உத்தரவிட்டனர். திருவண்ணாமலையில் பள்ளிக்கு அருகில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி மாணவர்கள் தேசிய கொடி ஏந்தியவாறு ஆட்சியரிடம் மனு அளித்தனர். போலூர் அடுத்த மண்டக்குளத்தூர் பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவியர் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளிக்கு 100 மீட்டர் அருகிலேயே டாஸ்மாக் கடை இயங்கி வருவதாகவும் அதை அகற்றக் கோரியும் பள்ளி மாணவர்கள் தேசிய கொடியை ஏந்தி வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர்.